ஆச்சாரியார் இப்படி வந்தார், இப்படி பூஜை பண்ணோம்னார், அதுபடி பண்ணுறோம். இன்றைக்கும் சவுத் இண்டியன்ஸ் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சதானே குஹாதேவ மன்யம் நஜானே நஜானே. எல்லாரும் சௌரியமா இருக்கணும்னு நினைச்சவர் ஆதிசங்கர். அபீஷ்ட பிரதாசந்தி சர்வத்திர தேவா. பெரிய பெரிய சுவாமிகள் நிறைய தெய்வங்கள்லாம் இருக்காங்க. அவெல்லாம் வசதியானவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு இருக்கு. நிறைய சுவாமிகள் இருக்காங்க, தெய்வங்கள்லாம் இருக்கு. கடைநிலை அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ற சுப்பிரமணியர் மாதிரி வேற எதையும் பார்க்கலைங்கிறார். அது மாதிரி அதான் என்ன உத்தேசம்னா, சங்கராச்சாரிய உத்தேசம் எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் கடை தேரணும், எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும். கிருணாம் அந்திஜானாமபி ஸ்வார்த்ததானி குஹா தெய்வ தெய்வமன்யம் நஜானே நஜானே. சுப்பிரமணியனை தவிர்த்து வேற தெய்வத்தை பார்க்கல, எல்லாருக்கும் அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ற தெய்வத்தை பார்க்கல. அதாவது என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் நானும் சங்கராச்சாரிய பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், சௌக்கியம் ஏற்படுறதுங்கிறதாக திருச்செந்தூர் இலை விபூதியை பற்றி அப்படி சொல்றார். ஆக எல்லா கோவிலையும் கையில விபூதி கொடுக்குற, அந்த ஊர்ல இலையில வச்சு விபூதி கொடுக்குற பழக்கம் இன்னைக்கும் இருக்கு. அதை பத்தி அந்த காலத்துல சொல்லியிருக்கார். இப்படி பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி உபதேசம் பண்ணி காப்பாற்றினார். இங்க வேலூர் பக்கத்துல அடையபுரம்னு ஒரு கிராமம், அங்கே இருந்து அப்ப தீட்சிதர் உருவாகி சாஸ்திரங்களை பிரச்சாரம் பண்ணி 104 கிரந்தங்கள், சதுரதிக சத பிரபந்த கர்த்தாவர், 104 புஸ்தகங்கள், சாஸ்திர புஸ்தகங்கள், என்ன சொல்ற டிபேட்னு சொல்றாங்க, வாத கிரந்தங்கள், ஸ்தோத்திர புஸ்தகங்கள், இப்படி எல்லா விதமான புஸ்தகம். சைவத்துக்கும் எழுதியிருக்கார், வைஷ்ணவத்துக்கும் எழுதியிருக்கார், அம்பாளுக்கும் எழுதியிருக்கார், மீமாம்சைக்கும் எழுதியிருக்கார், வேதாந்தத்துக்கும் எழுதியிருக்கார், புராணங்களை பற்றியும் எழுதியிருக்கார். இப்படி சமீப காலத்தில் இந்த 500 வருஷத்துல சமீபத்தில் இது வந்து ஆதர்வணிக்கானமேவ ஸ்ரூயதே. அதர்வ வேதத்தை சேர்ந்தவர்கள் இது பண்ற வழக்கம் போது அதை பற்றி பாஷ்யத்தில் வருது. அது சிவார்க்க மணி தீபிகையிலையும் அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஒருத்தரே இவ்வளோ எழுத முடிஞ்சது, வேற வேற விஷயத்துக்கு எல்லாத்தையும் எவ்வளவு முக்கியமா எழுதியிருக்காருங்கிறத பற்றி என்ன ரெஃபரன்ஸ் இருக்கா, இந்த பிப்ளோகிராஃபி இதெல்லாம் என்ன இடத்துல என்ன இருக்கு, எப்படி இவரால் இவ்வளோ எழுத முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விட்சேபமே கிடையாது அந்த காலத்துலன்னு சொல்றாரு. விட்சேபம் என்னங்கிறதையும் சொன்னா அதை பற்றி இல்லை, விட்சேபம் அப்போ கிடையாது. அதாவது டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கு அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக அந்த அப்ப யுதிஷ்டர் இந்த வேலூர்ல இருந்து ராஜாவுக்கு கிட்ட மந்திரியா இருந்து அதாவது ராஜா வந்து மந்திரிக்கு கௌரவப்படுத்தினார். வேற எங்க வேண்டியானா யூனிவர்சிட்டியோ எது இருந்தாலும் பணம் கொடுக்குறான், நிலம் கொடுக்குறான். என்டோமெண்ட்டுங்கிறது புதுசு இல்லை. என்டோமெண்ட்டுங்கிறது உருவான இடமே இந்தியா தான். அது தொடர்பு அவளுக்கு எங்க போனாலும் ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காததி கரியசி, தன்னுடைய ஜென்மபூமியோட ஒரு தொடர்பு. அது பூமி புத்திராங்கிறது வேற, பூமி புத்திரான உரிமை கொண்டாடுறது வேற, தன்னுடைய ஊரோட சம்பந்தம் வச்சுக்கிறது. இது ராமாயணத்துல சொன்ன வார்த்தை. ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காததி கரியசி, ஸ்வர்க்கத்தை விட வசந்தது தாயும் தாய் பூமியும்னு. அந்த மாதிரி ஒரு சிறப்போடு நம்முடைய பாரத தேசம் ரிஷிகளால, வித்வான்களால, தியாகிகளால பெருமைப்படுத்தப்பட்ட காப்பாற்றப்பட்ட ஊர் இது. அந்த அப்பை தீட்சிதர் பல புஸ்தகத்தில் தன்னுடைய பாண்டித்யத்தை வெளிப்படுத்திருக்க. அந்த பாண்டித்யத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கிரந்தம் தான் அந்த பரிமளம்னு சொல்லி ஒரு இது. புஸ்தகத்தின் பேர் பாமதி. இப்படி ஒரு கதை சொல்றா. ஒரு புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து குடும்பத்தையே கவனிக்கல. இதெல்லாம் புஸ்தகம் முடிச்ச அப்புறம் தான் பார்த்தேன்
அந்த அம்மா பேர் பாமதி, பாமதின்னு பேர் வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு மூழ்கி இது பண்ணார். வாசஸ்பதி மிஸ்ரர்னு பேர். அவர் எழுதின புஸ்தகத்துக்கு பாமதின்னு பேர். பாமதிக்கு அடுத்த காமெண்ட்ரி கல்பத்தருன்னு பேர். கல்பத்தருன்னா காமதேனு கல்பத்தருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கோவில் பரிவாள்லாம் கும்பாபிஷேகம் நடத்திய கோவில். தேசத்துக்கும் தர்மத்துக்கும் நிறைய சேவை நடந்துக்கக்கூடிய இடம் இது. விஜயானம் யஜ்யம் தருதே கர்மாணி தருதே திச்சா. விஜயானம் யஜ்யம் தருதே. விஜயான யஜ்யம், 2 வித்தியங்களும் வளரணும். தர்ம வித்தியும் வளரணும், லௌகிகமான வித்தியும் வளரணும். பராவித்யா அபராவித்யா. பராவித்யான்னா ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது, இறைவனுடைய அருளை பெறக்கூடியது பராவித்யா. அபராவித்யான்னா இந்த சிருஷ்டியில என்ன வந்திருக்கோ பஞ்சபூதங்கள்ல மரம், செடி, கொடி, நிலம், நீர், ஆகாயம், இதை சரியானபடி உபயோகப்படுத்தி இந்த பஞ்சபூதங்களுடைய பிரகோபம் இல்லாமல், அதாவது அதன் மூலமாக உடம்பு நல்லா இருக்கணும், பணம் காசு நல்லபடியாக செலவழிக்கணும், நல்ல விஷயத்தை செலவழிக்கணும், வீரத்தோடு இருக்கணும், மனசு கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும், ஒருமைப்பாடோடு இருக்கணும். இப்படிங்கிறத உத்தேசித்து தான் சங்கீதம், தர்மவேதம், ஆயுர்வேதம் இதெல்லாம் உருவாகிருக்கு. அது எந்த அளவுக்கு நம்மளால் வளர்க்க முடிஞ்சதுங்கிறது வேற. மொத்தத்தில் இதெல்லாம் உருவாகிறதுக்கான காரணங்கள் பிரார்த்தனை, பிரயத்னம் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் எல்லாருக்கும் துணையாக இருக்கிற இந்த கும்பாபிஷேகம். பார்வதி ஒருவனுக்கு जय जय शंकर हर हर शंकर 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 हर हर शंकर